பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல விடுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்ம எல்லோருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிற ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நான் பாஸ்டர் ஆண்டனி ஜோசப், இலங்கையிலே நுவரெலியா மாவட்டத்திலே நான் இயேசு தேற்றுகிறார் என்றதான ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாம் ஆண்டவராகிய இயேசுனுடைய சிலுவையில் அவர் பேசினதான 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பல ஊழியக்காரர்கள் அதை குறித்து உண்மையாகவே என்னை காட்டிலும் ஆழமாக அதை போதித்திருப்பார்கள். எனவே இன்றைக்கு நாம் வித்தியாசமாக சிலுவை சம்பந்தப்பட்டதான சில காரியங்களை குறித்து, ஏன் என்றதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் சிலுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உதாரணமாக நாம் சிலுவை குறித்து நாம் வாசிக்கும் போது ஏன் என்றதான பல கேள்விகள் நமக்குள்ளே வரும். முதலாவதாக, ஏன் ஆண்டவராகிய இயேசு கொல்கொதா மலையிலே சிலுவையில் அறையப்பட வேண்டும்? இஸ்ரவேல் தேசத்தில் பல மலைகள் இருந்தது. எலியா அக்கினியை இறக்கினதான கர்மேல் மலை இருந்தது. கர்மேல் என்று சொன்னால் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லி அர்த்தம். கர்மேல் மலை இருந்தது. அது மட்டுமில்லாமல் இன்னும் பல மலைகள், அந்த சீனாய் மலை இருந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாபோர் மலை, ஆண்டவராகிய இயேசு மறுரூபமான மலை இருந்தது. கில்போவா மலை இருந்தது. இப்படி பல மலைகள் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு ஏன் அந்த கொல்கொதா மலையிலே அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே கேள்வி வரும். அடுத்தது, ஏன் ஆண்டவராகிய இயேசு 6 மணி நேரம் ஏன் சிலுவையிலே தொங்க வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசுடைய கை கால்களில் ஆணிகள் அடிக்க வேண்டும்? அது குறிப்பாக ஏன் 3 ஆணி அடிக்கணும்? 4 ஆணி அடிச்சிருக்கலாமே, ஏன் 3 ஆணிகள் அடிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவை ஏன் வாரினாலே 39 அடிகள் ஏன் அடிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசுவை ஈட்டியிலே விழாவினாலே குத்த வேண்டும்? இப்படி இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு நாம் வேதத்தின் மூலமாக, சரித்திரத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு விடை காண இருக்கிறோம். முதலாவதாக, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கொதா மலையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொல்கொதாவுக்கு ஒரு பேர் இருக்குது, கபாலஸ்தலம். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கபாலஸ்தலம் எனப்பட்ட கொல்கொதாவுக்கு ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் மார்க் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கபாலஸ்தலம் அப்படியானால் என்ன? கபாலம் இருக்கிறதான ஸ்தலம். இப்போ இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். கபாலஸ்தலம், கபாலம் இருக்கிற, அதாவது மண்டையோடு இருக்கிறதான ஸ்தலம். இந்த பேர் எப்படி வந்திருக்கும்? 2 காரணங்கள். ஒன்று, யூகத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இன்னொன்று, பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது. முதல் யூகமான காரியம் என்னவென்று சொன்னால், முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய மண்டையோடு இந்த மலையிலே தான் கண்டெடுக்கப்பட்டதாக யூதர்கள் நம்பினார்கள். எனவே அதற்கு கபாலஸ்தலம் என்று சொல்லி பேர் வச்சாங்க. பார்க்கறதுக்கு அது ஒரு மனுஷனுடைய மண்டை ஓடு மாதிரி இருக்கிறதுனால அதற்கு கபாலஸ்தலம் என்று சொல்லி பேர் வச்சாங்க. இந்த இடத்துல தான் ஆதாமுடைய மண்டை ஓடு இருந்தது என்று சொல்லி யூதர்கள் ஒரு சிலர் நம்பினார்கள். இது முதலாவது காரியம். 2வது காரணம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் கோலியாத் தாவீதினால் வீழ்த்தப்படுகிறார். நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை கோலியாத் என்று அழைப்பதை விட பெலிஸ்தியன் என்று சொல்லிதான் அந்த அதிகாரம் அதிகமாக அழைக்கிறது. பெலிஸ்தியன் என்று சொன்னால் தரையிலே ஊறுகிறவன், பாம்பு என்று சொல்லி அர்த்தம். பெலிஸ்தியன் என்று சொன்னால் சர்ப்பம் என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறார். வீழ்த்தி என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த இஸ்ரவேலர் எல்லோரும் பெலிஸ்தியரை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் தாவீது வேற ஒரு காரியத்தை செய்கிறார். கோலியாத்தின் மேலே அவன் ஓடிப்போய் ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டுகிறதை பார்க்கிறோம். வெட்டி எருசலேமுக்கு அந்த தலையை கொண்டு வந்து தாவீது வைத்தான் என்று சொல்லி
நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர்கள் இருந்ததான யுத்தம் பண்ணின ஏலா பள்ளத்தாக்குக்கும் எருசலேமுக்கும் கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த 29 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த ஏலா பள்ளத்தாக்கில் இருந்து கோலியாத்தினுடைய தலையை கொண்டு வந்து தாவீது வைத்த இடம் என்னவென்று கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மலை. கோலியாத்தினுடைய கபாலம் இங்கே வைக்கப்பட்டபடியினாலே இந்த மலைக்கு பெயர் வந்தது கபாலஸ்தலம். இந்த கோலியாத்தை அடையாளப்படுத்துகிற இன்னொரு பெயர் என்ன? பெலிஸ்தியன், தரையிலே ஊறுகிறவன். அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்படியானால் என்ன? பாம்பினுடைய தலை, சர்ப்பத்தினுடைய தலை இருந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த கபாலஸ்தலம். அப்படியானால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கர்த்தர் இந்த மலையை குறித்து வைத்திருந்தார் சொன்னால் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் நடக்கும்படிக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். சர்ப்பத்தின் தலை எங்கே இருக்கிறது? கோலியாத் இங்கே பிசாசுக்கு அடையாளமாக, சர்ப்பத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறான். அவனுடைய தலை இருக்கிறதான அந்த கபால ஸ்தலத்தின் மேலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் இந்த வசனத்தை நிறைவேற்றினார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 சர்ப்பத்தின் வடிவத்தில் இருந்ததான பிசாசுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சர்ப்பத்துக்கு அடையாளமாய் இருக்கிற, பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடியதான கோலியாத்தினுடைய மண்டையோடு இருக்கக்கூடிய அந்த மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த மலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இதே மலையிலே தான் தோல்வி அடைந்த முதலாம் ஆதாம் புதைக்கப்பட்டான். அதே மலையிலே தான் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். முதல் மனுஷன் தோற்று போனவன், 2வது ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். இந்த கல்வாரி மலை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீ எந்த இடத்துல தோல்வி அடைந்தாயோ அந்த இடத்துல உன்னை மீண்டுமாக ஜெயிக்க வைக்க, உன்னை மீண்டுமாக தூக்கி எடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த கொல்கொதா மலை நமக்கு உணர்த்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு ஏன் கல்வாரி சிலுவை அந்த மரணத்தை அவர் ஏன் கபாலஸ்தலத்தின் மீது அவர் அடைய வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு ஜெயத்தின் அடையாளம். அந்த ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படிக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எந்த ஆதாமை பிசாசு தோல்வியுற செய்தானோ அதே பிசாசின் கண்களுக்கு முன்பதாக 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும்படி தேவன் நியமித்த இடம் இந்த கபாலஸ்தலம். 2ஆவதாக நமக்கு அடுத்தது கேள்வி வரணும், ஏன் ஆண்டவராகிய இயேசுவினுடைய தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், முள்முடி என்பது சாபத்தின் அடையாளம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாளம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முள் சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆதாம் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வரைக்கும் இந்த முள் சாபமாகவே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இப்போ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சாபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிவர்த்தி பண்ணும் பொருட்டாக அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு காட்டுகிறது. மார்க் 15:17 சொல்லுகிறது, முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை பின்னி அவருடைய தலையிலே சூட்டினார்கள் என்று சொல்லி. இந்த முள் சாதாரணமாக நேராக இருக்காது, அது வளைஞ்சுதான் வளரும். அந்த முள்ளுனுடைய பெயர் ஃபினோ கிறிஸ்டி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அது வளைஞ்சே தான் வளரும். அதை கத்தியால வெட்டி தான் அந்த முள் கிரீடத்தை தயார் செய்வார்கள். 15 முட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே இறங்கினதாக குறிப்புகள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முள்ளும் 5.5 அங்குலம் என்று சொல்லி சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 5.5 6 அங்குலம் இருக்கக்கூடியதான கூர்மையான விஷத்தன்மையுள்ள முட்கள் என்று சொல்லி சில குறிப்புகள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அந்த முள்ளை பார்த்து வந்த ஒருவர் சொன்னார், அந்த முள்ளை லைட்டாக இந்த விரலில் பட்டுதாங்க,
அந்த முள், அந்த கொல்கொதா மலையில் இன்றைக்கும் அந்த முள் இருக்கிறதாம். அந்த முள் லேசா இந்த விரல்ல பட்டதுனால அந்த முழு கையும் அந்த விஷத்தன்மையினால 3-4 நாட்கள் அந்த வலியை அவர் அனுபவித்தாராம். அப்போ லைட்டா பட்டதுக்கே அப்படி என்று சொன்னால் 15 முட்கள் ஆண்டவராகிய இயேசுனுடைய தலையிலே இறங்கி இருக்கும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருப்பார். ஏன் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததான சாபங்களை முறித்து போடும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய முள் கிரீடத்தை தன்னுடைய தலையிலே சூட்டிக்கொண்டு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணினார். இந்த முள் கிரீடம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னால், உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கிவிட்டார் என்று சொல்லி நமக்கு இந்த முள்முடி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான பிள்ளைகளே, அடுத்தது நாம் பார்க்க போகிறது நேரங்கள். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு ஏன் 6 மணி நேரம் தொங்க வேண்டும்? இதை நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இன்றைக்கு அந்த கேள்விக்கான பதிலையும் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று சொல்லி மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த 3ஆம் மணி வேலை என்று சொன்னால் என்ன? நம்முடைய இலங்கை இந்திய நேரப்படி காலையிலே 9 மணி. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இவை முழுவதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யூதர்களுடைய அந்த நாள்காட்டியை நாம் பார்க்க வேண்டும். யூதர்களுடைய நாள்காட்டியிலே ஒரு வருஷத்திற்கு 354 நாட்கள் இருக்கும். நம்முடைய கேலண்டரில் 365 நாட்கள். ஒரு நாள் யூதர்களுக்கு முடிவது மாலை 5:59 முடியும். ஒரு நாள் துவங்குவது யூதர்களுக்கு மாலை 6 மணிக்கு ஒரு நாள் துவங்கும். இதற்கு ஆதாரம் பைபிளில் இருக்குதா? இருக்கு. நாம் சிருஷ்டிப்பை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விடியற்காலமும் சாயங்காலமாகி இல்லை, சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று என்றதான குறிப்புகள் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஒரு நாளை அவர்கள் துவக்குவது மாலையில் 6 மணிக்கு, ஒரு நாளை முடிப்பது மாலை 5:59 ரைட். அவர்களுக்கு பகலிலே 4 ஜாமங்களும் இரவிலே 4 ஜாமங்களும் உண்டு. நம்மை போல பகலில் 12 மணி நேரமும் இரவிலே 12 மணி நேரங்களும் உண்டு. இப்போ யூதர்களுடைய நேரப்படி 3ஆம் மணி வேலை என்று சொன்னால் காலையிலே 9 மணி. காலையில் 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அவர் ஜீவனை ஒப்புக் கொடுக்கும் பொழுது 9ஆம் மணி வேலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்காவிலே நாம் அதை அறிந்திருக்கிறோம். லூக்காவில் நாம் வாசிக்க முடியும், மத்தேயுவில் வாசிக்க முடியும், இப்படியே நாம் வாசிக்க முடியும். 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலையை விட்டும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு முழுவதுமாக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரம் 6 மணி நேரம். காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையிலே அவர் தொங்க ஆரம்பித்தார். பாடுகள் ஒவ்வொன்றாக ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்து, நம்முடைய நேரப்படி பகல் 3 மணிக்கு, அவர்களுடைய நேரப்படி 9ஆம் மணி வேளையிலே அவர் ஜீவனை கொடுத்தார். ஏன் ஆண்டவராகிய இயேசு 3ஆம் மணி வேளையிலே சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு 9ஆம் மணி வேளையிலே அவர் ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்திலே காலை நேரத்தில் ஒரு ஆட்டை பலியிட வேண்டும், மாலை நேரத்திலே ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். காலை 9 மணிக்கு ஒரு ஆட்டை அவர்கள் பலியிடுவார்கள், மாலை 3 மணிக்கு ஒரு ஆட்டை அவர்கள் பலியிடுவார்கள். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாவ நிவாரணத்துக்காக. அப்போ பாவ நிவாரணத்துக்காக ஒரு நாளில 2 ஆடுகள் பலியிட வேண்டும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் பாடுபட்டார் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த 2 நேரத்தையும் கவர் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 நேரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியாக அவர் மேனேஜ் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 பலியும் ஒரே பலி ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 6 மணி நேரத்தை அவர் முழுவதுமாக தன்னுடைய சரீரத்தில் அவர் பாடுகளை சகித்தாக வேண்டும். எனவே அவர் 2 பலியாக அல்ல, 2 முறையாக அல்ல, ஒரே பலியாக தன்னை தான் ஒப்பு கொடுத்தார். காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வேளை வரைக்கும் காலை பலியும் மாலை பலியுமாக ஒரே பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார். இதற்காகத்தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலாத்து ஆச்சரியப்படுகிறார், அவர் இவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா என்று சொல்லி பிலாத்துவே ஆச்சரியப்படுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சரியாக அந்த 2 பலிகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஒரே பலியாக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார்? அந்த 6 மணி நேரமும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய 4 பிரதானமான பலிகளை தன்னுடைய சிலுவையிலே அவர் தன்னையே கொடுத்து முடித்தார். சர்வாங்க தகன பலி, தன் முழு சரீரத்தையும் கொடுப்பது, அடுத்து போஜன பலி, அடுத்தது சமாதான பலி, அடுத்தது பாவ நிவாரண பலி, அடுத்தது குற்ற நிவாரண பலி, தன்னை 5 பலிகளையும் தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்திலே அந்த 5 பலிகளையும் ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி முடித்தார். அப்படி முடித்ததனால தான் அவர் தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனே, ஏன் தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிய வேண்டும்? நிரந்தரமாக ஒரே பலியாக தன்னைத்தானே ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததினாலே இனி கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இனி அந்த ஒரு நிரந்தர பிரிவு கிடையவே கிடையாது என்பது அன்பான குறிக்கும் விதத்திலே அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை கீழிருந்து மேல் வரைக்கும் இல்லை, மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. இனி கர்த்தருக்கும் நமக்கும் எந்த ஒரு பிரிவினையோ எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொன்னால் உங்கள் மேலும் என் மேலும் தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, இதற்காகத்தான் உங்களை என்னையும் கர்த்தரிடத்திலே சமீபமாய் சேர்ப்பதற்காகத்தான் 6 மணி நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தபடியாக நாம் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார்? இந்த சிலுவை மரணம் எப்போ ஆரம்பிச்சது? இது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே 2 பேர் கனவு காண்கிறார்கள். யோசேப்பு அந்த கனவை விவரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒருவருக்கு இவர் சொல்லுகிறார், சுயம்பாகிகளின் தலைவனுக்கு யோசேப்பு சொல்லுகிறார், இன்னும் 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போட போகிறார். மரத்திலே தூக்கி போட போகிறார். அதாவது இந்த மரத்திலே தூக்கி போடுதல் என்பது சிலுவையிலே அறையப்படுவதற்கு சமமாக இருக்கிறது. சிலுவையில் அறையப்படுகிற மரணம் தான் இந்த இடத்துல மரணத்தை தூக்கி போடுதல் என்பதான பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மோசேயின் காலத்திலேயும் இந்த மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தாமே நமக்காக சிலுவையிலே சாபமானார். இந்த சிலுவை மரணம் மோசே ஆதியாகமம் காலம் பார்வோன் காலத்தில் இருந்தே இது நடைமுறையில் இருந்தது. இதை அதிகமாய் கடைபிடித்தவர்கள் யார் என்று சொன்னால் ரோமர்கள் தான் அதிகமாய் கடைபிடித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் லைனா வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரை ஒரே நேரத்தில் சிலுவையில் அறைவார்களாம். ஏன்னு சொன்னால் யாருமே தப்பு செய்யக்கூடாது என்ற ஒரு பயத்தை மக்களுக்கு உண்டாக்கும்படி அந்த காரியத்தை செய்வார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சிலுவைகள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதில் 3 விதமான சிலுவைகள் தான் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று ஆங்கில எழுத்தாகிய டி ஷேப்பில் இருக்கக்கூடியதான கிரக்ஸ் கோமிசா என்று சொல்லி அந்த சிலுவைக்கு பேர் இருக்குது. அடுத்தது எக்ஸ் வடிவத்தில் இருக்கிற ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடனாகிய அந்திரேயா அவர் சிலுவையில் அறையப்பட்டு 2.5 நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தாராம். அந்த சிலுவையினுடைய பெயர் கிரக்ஸ் டிக்கூசாட்டா என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை, இதற்கு கிரக்ஸ் இம்மிசா என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்டதான ஒரு பாரமான சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் அவர் சிலுவை மரணத்தை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? கல்லால் அடிக்கப்பட்டா ஏதோ கொஞ்சம் ரத்தம் தான் போகும். ஆனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது முழு ரத்தமும் வெளியே போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்த வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளுக்காக மரிக்க தெரிந்து கொண்டதான ஒரு மரணம் கல்வாரி சிலுவை மரணம். அது மிக கொடுமையான ஒரு மரணம் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சித்திரவதைகளையும்
தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ருசி பார்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக. வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஏன் கொல்கொதா மலை, ஏன் முள், ஏன் சிலுவை? அடுத்தது ஏன் ஆணிகள்? ஆண்டவராகிய இயேசுனுடைய கையில் 2 கைகள் 2 ஆணிகளும் 2 கால்கள் சேர்த்து வைத்து ஒரு ஆணி அடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சுவிசேஷங்களில் நீங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டதை பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷத்தில், யோவான் 20ஆம் அதிகாரத்தில், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி தோமாவிடத்தில் சீஷர்கள் சொல்லும் பொழுது, நான் நம்ப மாட்டேன், அவருடைய கைகளிலே ஆணிகளினாலே உண்டான காயங்களை நான் பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி தோமா சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களை பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஆணிகள் அடித்து கொலை செய்த இயேசு என்று சொல்லி பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கைகளிலே 2 ஆணிகளும் கால்களிலே 2 கால்கள் ஒரு ஆணியும் அடிக்கப்பட்டது. நாம் யோசிச்சிருக்கிறோமா? எனக்காவது ஏன் ஒரு 4 ஆணி அடிச்சிருக்கலாமே, இல்லை ஒரு 5 ஆணி அடிச்சிருக்கலாமே, ஏன் குறிப்பாக 3 ஆணிகள் அடிக்க வேண்டும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயத்தில் மொத்தம் 22 எழுத்துக்கள். அதில் 6ஆம் எழுத்து வாவ் என்று சொல்லி ஒரு எழுத்து வருகிறது. எபிரேய எழுத்துக்களே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்தின் சித்திரம், வேர்ட் பிக்சர் இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்தினுடைய அளவு இருக்கும். இப்போ 22 எழுத்துக்களிலே இந்த வாவ் என்கிறது 6வது எழுத்து. இந்த வாவ் என்கிறதான அந்த 6ஆம் எழுத்தினுடைய வேர்ட் பிக்சர் என்ன தெரியுமா? அந்த எழுத்தினுடைய சித்திரம் என்ன தெரியுமா? ஆணி. இப்போ கவனிங்க, இந்த வாவ் என்பது 6ஆம் எழுத்து. நீங்கள் இங்கிலீஷில் கூட நீங்கள் வாவ் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னால் அது சரியாக 666 என்று சொல்லி தான் வரும். W என்று சொன்னால் 6. O என்பது அல்பாபெட்டிக்கில் 15வது எழுத்து. 1 + 5 அது 6 வருதா? அடுத்தது W 6, 666. ஆங்கிலத்தில் பார்த்தாலும் வாவ் என்பது 666 தான் வருகிறது. எபிரேயத்தில் வாவ் என்பது 6. அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, கால்களிலே ஒரு 6, 666. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கவனிங்க, இந்த 666 ஆணிகள் பிசாசினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணியடித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்திலே அவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த ஆணிகள் பிசாசனுடைய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வேரோடு கூட அவர் பிடுங்கி எறிந்தார் என்பதை இந்த 3 ஆணிகளும் நமக்கு காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் பிசாசுக்கு அந்த அதிகாரத்தை விற்று போட்டார்கள். அது நிமித்தமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவனுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தான். இப்போ அந்த அதிகாரத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையிலே தன்னுடைய 3 ஆணிகள் தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பிசாசினுடைய அதிகாரத்தை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு, அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக அவர் அடித்து போட்டார். இந்த 3 ஆணிகள் இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாய் நீக்கி போட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் சாபத்தை, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக எனக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகிக்க வேண்டியதான அந்த சாபத்தின் அடையாளமாகிய முட்கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடும்படியாக அவர் 3 ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான எல்லா தியாகங்களும் உங்களுக்காக எனக்காக. அடுத்தபடியாக ஏன் கசப்பு கலந்த காடி ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது? எத்தனை முறை கொடுக்கப்பட்டது? மார்க் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 முறை ஆண்டவராகிய இயேசுவுக்கு காடி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி மார்க்கு குறிப்பிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல எப்போ கொடுக்கப்படுகிறது? கபால ஸ்தலத்திற்கு அவரை கொண்டு வந்தபோது சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி மார்க் 15:23 சொல்லுகிறது. சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக. அது என்ன
திராட்சை ரசம், வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் என்று சொல்லி மார்க்கு குறிப்பிடுகிறார். ஆனால் மத்தேயு 27:34 அது திராட்சை ரசம் கலந்த கசப்பு காடி என்று சொல்லி மத்தேயு குறிப்பிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா. இதை ருசி பார்த்தார், குடிக்க மனதில்லாதிருந்தார். ஏன்னு சொன்னா இது மதுபானத்துக்கு அடையாளமாக இருக்குது. மதுபானம் கலக்கப்பட்ட ஒரு காடி. இந்த மதுபானம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக கைதிகளுக்கு கொடுப்பது ஒரு வழக்கம். ஏன்னா வேதனை தெரியாமல் இருக்க. அப்போ அதை குடித்தால் அவர்கள் அப்படியே மயக்க நிலைக்கு சென்று விடுவார்கள். என்ன சித்திரவதை பண்ணாலும் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எல்லாவற்றையும் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார். எனவே அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய வலியை குறைக்கக்கூடிய வலி நிவாரணியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் 7 வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. முதல் கசப்பு கலந்த காடி, அந்த திராட்சை ரசம் கலந்த காடியை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தார். 7 வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. இன்றை வரைக்கும் வேதனையின் மத்தியிலே அவர் பேசின 7 வார்த்தைகள் நமக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா வேதனைகளையும் அவர் உங்களுக்காக எனக்காக சகித்தார். நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் மன்றாடினார். 2வது காடியை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி யோவான் பதிவிடுகிறார். 2வது முறை அவருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் கடற்காலான ஈசோப்பு தண்டிலே மாட்டி ஒருவன் கொடுக்கிறான். இந்த காடி அவர் வாங்கினாரா இல்லையா என்று சொல்லி மார்க்கு குறிப்பிடவில்லை. ஆனால் யோவான் குறிப்பிடுகிறார். யோவான் சொல்லுகிறார், யோவான் 19:30 இயேசு அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 2வது காடியை ஏன் ஆண்டவர் வாங்க வேண்டும்? இந்த காடியிலே ஈசோப்பு துண்டு இருக்கிறது. இந்த ஈசோப்பு துண்டு என்ன தெரியுமா செய்யும்? ரத்தத்தை உறைய விடாமல் திரவ நிலையிலேயே வைத்திருக்கும். ரத்தத்தை உறைய விடாது. அப்போ திரவ நிலையிலே இருந்தால் ரத்தம், முழு ரத்தமும் வெளியே வந்துடும். அப்போ ஆண்டவர் இந்த 2வது காடியை ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக நான் எல்லா ரத்தத்தையும் நான் சிந்த வேண்டும் என்றதான எண்ணத்தோடு 2வது அந்த காடியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் சொன்னார், முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஆண்டவராகிய இயேசு ஒப்பு கொடுத்தார். முதல் காடியை ஏன் ஆண்டவர் வாங்கல? அது மதுபானம் கலந்தது, எனவே அதை ஆண்டவர் வாங்கல. 2வது காடியை ஏன் ஆண்டவர் வாங்கினார்? அது இரத்தத்தை உறையாமல் திரவ நிலையிலே வைத்திருக்கும். எனவே ஆண்டவர் தன் முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை அவர் வாங்கிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் முழு இரத்தத்தையும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுடைய ரத்தத்தினாலே உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவருடைய காயத்தினாலே உனக்கு சுகம் உண்டு. உன்னுடைய காயங்கள் உன்னுடைய வியாதிகள் எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அவர் பட்டதான கசை அடிகளினாலே உனக்கு சுகம் உண்டு. 39 முறை ஆண்டவராகிய இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். வலதுபுறத்திலிருந்து 13 முறை அடிப்பாங்க, இடதுபுறத்திலிருந்து 13 முறை அடிப்பாங்க. முதுகு பின்னுக்கு போய் முதுகிலிருந்து ஒரு 13 முறை அடிப்பார்கள். 39 முறை இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளையும் 39 பிரிவிலே அடக்கி விடலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் இயேசுனுடைய காயத்தினாலே சுகமுண்டு. தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் இயேசுனுடைய காயத்தினாலே சுகமுண்டு, அவருடைய தழும்புகளினாலே சுகமுண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை நாம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஈட்டினாலே ஆண்டவராகிய இயேசு ஏன் குத்தப்பட்டார்? ஏன் இரத்தமும் தண்ணீரும் வந்தது? நீங்கள் கவனிங்க. அந்த நேரத்தில் அந்த 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது, பெரிய ஒரு பூகம்பம் வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இப்போ இயேசு மரித்து விட்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஒரு போர் சேவகன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய வலதுபுறத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இடதுபுறம் ஈட்டியிலே குத்துகிறான். குத்தின உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஏன் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட வேண்டும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில் கடைசி சொட்டு ரத்தம் இருதயத்திற்குள்ள இருக்கும். அந்த இருதயத்தை பாதுகாப்பதற்கு
பெரிகார்டியம் என்கிறதான ஒரு வாட்டர் பேக் இருதயத்தை சுற்றி எப்படி பாதுகாப்பாக இருக்கும். இவன் குத்தில் அந்த தண்ணீர் பேகும் உடஞ்சி இருதயத்தில் இருந்த கடைசி சுட்டு ரத்தமும் கீழே சிந்தப்பட்டது. இந்த ரத்தமும் தண்ணீரும் எப்போ வரும்? ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது வாட்டர் பேக், அந்த தண்ணீர் பை, தண்ணீர் குடம் உடையும். அடுத்தது ரத்தம் வந்த உடனே அந்த ரத்த வெள்ளத்தில் தான் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை, ஒரு பிள்ளையினுடைய பிறப்பு நடக்கிறது. இப்பொழுது அங்கே ரத்தமும் தண்ணீரும் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தமும் தண்ணீரும் சிந்தினது நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் புது பிறப்பை கொடுத்தார், புது வாழ்க்கையை கொடுத்தார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் முதல்ல என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஆட்டை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியாக அவன் பலியிடுவது பலிபிடத்தில். அது ரத்தம் சம்பந்தப்பட்டது. ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும். அடுத்தது அவன் போக வேண்டியது வெண்கல தொட்டி, தண்ணீராலே நிறைந்ததான வெண்கல தொட்டி. அப்போ இங்கேயும் பாவ மன்னிப்புக்கு ரத்தமும் தண்ணீரும் சம்பந்தப்படுகிறது. ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவ மன்னிப்புக்கும் நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்கும் தேவையான இரத்தத்தையும் தண்ணீரையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஈட்டியினால விழாவில் குத்திடுறார் இல்லைங்களா? குத்தின உடனே என்ன நடக்குது? அந்த ரத்தம் நேரடியாக அந்த விரிசல், பூமி ஏற்கனவே விரிசலாக இருக்குது, அந்த மலையின் விரிசல் வழியாக 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியதான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல ஒளித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி சில குறிப்புகள் இருக்குது எரேமியா காலத்தில். அது யாருக்குமே தெரியாது. ஆனால் 1986ஆம் வருஷத்துல புதைப்பொருள் அறிஞர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. இப்போ சரியாக அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போது அதில் இரத்த துளிகள் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். அந்த இரத்த துளிகளை கொண்டு போய் அதை சேகரித்து போய் ரிசர்ச் சென்டர் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் இன்னும் உயிரோடு இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அன்பான தேவனுடைய அந்த இரத்த துளிகள் எங்கிருந்து வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் உயிர் நீத்த பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வந்ததான அந்த பூமி அதிர்ச்சியின் வழியாக, அந்த இடுக்குகளின் வழியாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொல்கொதா மலையிலே 20 அடி ஆழத்தில் இருந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல, தம் சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசு பிரவேசித்தார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எப்போ இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் பிரவேசிக்க வேண்டும்? ஆசாரியன் யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவாரண நாளிலே வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும் ஆசாரியன் ஆட்டின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்வான். எப்படின்னு கேட்டா, அந்த இரத்தத்தை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான அந்த கிருபாசனத்தின் மேலே தெளிப்பான். கிருபாசனம் என்பது உடன்படிக்கை பெட்டி என்பது ரெண்டுமே ஒண்ணுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொன்றையும் எந்த அளவுக்கு சரியாய் நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்க. அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பு உண்டானது. அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பை உண்டாக்கி இருக்கிறது. அந்த நித்திய மீட்பு இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உரித்தாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு, நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்ட இயேசு, நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக காயப்பட்ட இயேசு, நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக பாடுகள் சகித்தவரே, என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பல பாடுகள் பட்டீங்க ஆண்டவரே, எங்களுக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே, எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எங்கள் சாபத்தை முள் உறவுத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, சிலுவையில் நீர் எங்களுக்காய் பட்டதான எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா வேதனைகள் அவற்றை நீர் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரே, தகப்பனே, எங்களையே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை நடத்தும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.